ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுவரைக்கும் திரைமறைவில் மட்டுமே நடந்துக்கிட்டு இருந்த தாவேகா காங்கிரஸினுடைய கூட்டணி அப்படின்றது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திமுக சார்பில் என்னதான் 25 தொகுதிகள் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட காங்கிரஸ் 40 தொகுதிகள் அப்படின்றத குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது காங்கிரஸ் விடக்கூடிய ஒரு கொள்கை மாதிரி தெரியல. டெஃபினட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் உறுதியா நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கான தகவல்கள் அப்படின்றது இதுவரைக்கும் எதுவுமே வெளியே வரல. இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் நேத்து டெல்லி பார்வையாளரான கிறிஸ் ஜோர்டன்கர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டு இருந்தாரு. ஆமா, நாங்க தாவேகா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க இல்ல அப்படின்லாம் சொல்லல. தாவேகா கூடயும் கூட்டணி அப்படின்றது பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எங்களுடைய பலம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, அதனால நாங்க அவங்கள்ட்டையும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த வெளிப்படையாவே போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் திமுகவை கை கழுவுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கான அடுத்த யோசனைகள் என்ன அப்படின்றத விலாவாரியா விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டு திமுகவினுடைய கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தாவேகாவோட கூட்டணி அப்படின்றத வச்சா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடக்கும், அதை தாண்டி காங்கிரஸ் திமுகவை கை கழுவிட்டு தாவேகாவோட கை கோர்க்கிறது அப்படின்றது காங்கிரஸினுடைய எதிர்காலத்தை என்னவா ஆக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா காங்கிரஸ்க்கு 50லேருந்து 60 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்குறதுக்கு தாவேகா ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேகா காங்கிரஸ்க்கு ஒதுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றத கொடுக்கறதுக்கும் டெஃபினட்டா ரெடியாவே இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் ஒருவேளை வந்து இங்க சேர்ந்தாங்க அப்படின்னா தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்துல நம்ம எல்லாமே வாட் இஃப் ஒருவேளை நடந்தா அப்படின்னு சொல்லி தான் பேசுறோம். ஸோ ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் பல வருஷங்களுக்கு அப்புறமா, அதாவது அண்ணாக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இங்க மாநில பொறுப்புகள் அப்படின்றதுல பெரிய அளவில் இந்த துணை முதலமைச்சர் அந்த மாதிரியான பொறுப்புகள் இருந்ததே கிடையாது, அமைச்சரவை அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. ஸோ மறுபடியும் ஒரு காங்கிரஸ்க்கான ரிஃப்ரெஷ்மெண்ட்டா காங்கிரஸ் 2.0வா ராகுல் காந்தியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அளவுக்கு வந்துட்டு ஒரு மேல்மட்ட தலைவராக உயர்த்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது காங்கிரஸ்க்கு டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இப்போ தாவேகாவோட கை கோக்குறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் மட்டும் கிடையாது. கேரளா பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்ஸையுமே வந்துட்டு விஜயை வச்சு கவர் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது டெஃபினட்டா கேரளாலையும் அவங்களுக்கு இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே இந்த தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கர்நாடகா கேரளா, ஸோ இந்த மாநிலங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா பிஜேபியை உள்ளவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டோடயே இருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தோம்னா டிஎம்கே பிஜேபி இருக்காங்க இல்லையா, பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய எதிர் அலை அப்படின்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ்க்கு இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தென் மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தல் அப்படின்றது இருக்கு இல்லையா, மாநிலங்களுக்கான தேர்தல் அப்படின்றது நடக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பையும் தாவேகாவும் காங்கிரஸும் கைகோர்த்து நின்னாங்க அப்படின்னா புதுச்சேரியிலேயே இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு ஆந்திரா அந்த மாதிரி கேரளா இங்கெல்லாம் வந்துட்டு வின் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்துட்டு நம்ம பழைய ஃபார்முக்கு வந்துக்கலாம் அப்படின்றது தான் காங்கிரஸினுடைய ஐடியாவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் வந்துட்டு தாவேகாவோட அவங்க பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள். பட் ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைக்கல, ஒருவேளை வந்துட்டு தாவேகா வந்துட்டு ஜெயிக்கல, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையை ஜெயிக்கல, ஒரு 2வது இடமே வர்றாங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்குவோமே, அவங்க ஆட்சி அமைக்காம எதிர்கட்சியா உட்கார்ந்தாலுமே அது காங்கிரஸ்க்கும் ராகுல் காந்திக்கும் ரொம்ப பெரிய பின்னடைவா பார்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு திமுகவுடைய தயவு இல்லாம காங்கிரஸ் நிக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விட கம்மியான எம்எல்ஏக்கள் அப்படின்றதுதான் அவங்களால வின் பண்ண முடியும். அப்படி அவங்க கம்மியான எம்எல்ஏக்களை வின் பண்ணாங்கன்னா ராஜ்யசபாக்கு அவங்களால
எம்பிக்களை அனுப்ப முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம், காங்கிரஸ் அழிக்கணும் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய உயிர் நாடியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இன்னும் மெருகேற்றுறதுக்கான ஒரு முக்கியமான அம்சமா ராஜ்யசபாக்கு எம்பிக்களை அனுப்புறதுக்கான கேட் அப்படின்றது மூடப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி அப்படின்றது இவ்வளோ வலுவா இருக்கிறதுக்கான காரணம் காங்கிரஸ் அதுல இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, மம்தா பானர்ஜி வந்துட்டு ஒதுங்கி நின்றுட்டாங்க. அகிலேஷ் யாதவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒதுங்கி நிற்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ராகுல் காந்தியோட கைகோர்த்தெல்லாம் நிற்கலை. சென்ட்ரல் எலெக்ஷன் அப்படின்றது வரும்போது இந்த கூட்டணி வந்துட்டு வலுவான கூட்டணி, நம்ம வந்துட்டு மாற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்க ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன் அப்படின்றது வரும்போது கூட்டணிலாம் சென்ட்ரலில் மட்டும் வச்சுக்குவோம், ஸ்டேட்டுக்குள்ள நம்மளே அடிச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் நடக்குதுன்னா காங்கிரஸ் தனியாக தான் நிற்பாங்க, மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா அவங்க தனியாக தான் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாநில தேர்தலில் அந்த கட்சிகள்லாம் எதிரெதிர போட்டிட்டுக்குவாங்க, தோக்கடிச்சுக்குவாங்க. ஆனால் சென்ட்ரல் எலெக்ஷன் வரும்போது நாங்கள்லாம் ஒரே கூட்டணி மோடியை தோக்கடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்துட்டு மக்கள் கிட்ட எடுபடாதப்ப இப்போ தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றத வச்சு அங்கே போயிட்டு அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா அது சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ்க்கு ரொம்ப பெரிய பின்னடைவா அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இன்னும் உதறி விடாம அங்கேயும் பேச்சுவார்த்தை இங்கேயும் பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஸ் ஜோடங்கர் நேற்று வெளிப்படையா போட்டு உடைச்சது தமிழக அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் உற்சாகத்துல ஆழ்ந்திருக்காங்க. வரக்கூடிய மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வரதுனால எப்படியாவது விஜயை சந்திக்க வச்சு விஜயையும் ராகுல் காந்தியையும் ஒரே மேடையில ஏத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பு விரும்புதான். அதே சேம் டைம்ல மறுபடியும் எப்படியாவது ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, ஸ்டாலினையும் ராகுல் காந்தியும் பேச வச்சு வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட்டணியை மறுபடியும் நம்ம எப்படியாவது ஒருங்கிணைச்சு திமுகவுடைய கூட்டணி இருந்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை கேங் இருக்காங்க இல்லையா அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வின் பண்ணா அது காங்கிரஸ்க்கான ஒரு மறு உருவாக்கமா இருக்கும், மறுபடியும் காங்கிரஸ் 2.0 இருக்கும். ஒருவேளை தோத்துட்டா காங்கிரஸ் இருந்த இடம் தெரியாம போறதுக்கு காங்கிரஸே வழிவகுத்த மாதிரி ஆயிரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிவை நான் உங்ககிட்ட விடுறேன். காங்கிரஸ் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, துணிஞ்சு முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா பக்கம் போலாமா, இல்ல வரக்கூடிய 2029 எலெக்ஷனை மனசுல வச்சு திமுக கூட இருக்கிறது தான் காங்கிரஸ்க்கு பெட்டரா, எது காங்கிரஸ்க்கு நல்ல ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.